விஜய் வந்து என்ன தவறு பண்ணாலும் 41 ஆத்மா வந்து ஒரு கேள்வி கேட்கும். அதான் ரிஜின்னு ஒரு கம்பெனி நேற்று நைட்டே க்ளோஸ் பண்ணாங்க. அதே மாதிரி வந்து இனிமேலுக்கு அவங்க வந்து உள்ளே வர முடியாது, உள்ளே அவங்களுக்கு வேலை கிடையாது. இன்றைக்கி வந்து விஜய் ஜெயிப்பார்னு முதல்ல சொன்னதே சவுக்கு சங்கர் கான்ஃபிடண்ட்டாக சொன்னது திமுக ஒளியும் விஜய் வரும் அப்படி. அதை வந்து உறுதியாக அடித்து 1000 வாட்டி சொன்னது சவுக்கு சங்கர். விஜயை பொறுத்த வரைக்கும் பதவி சேவை வரல, மக்கள் சேவை தான் வந்திருக்கு அப்படி. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் யாருடைய பேச்சு கேட்க மாட்டார். அவர் ஒரு விஷயம் எடுக்கிறதுக்கு 1000 வாட்டி யோசிப்பார். அறிக்கை கொடுக்கறதுக்கும் அதே மாதிரி மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்கும் அவர் சொல்கிற இவர் சொல்ல கேட்க மாட்டார். அவரே சிந்தித்து அதுக்குள்ளே இறங்கி செயல்படக்கூடிய ஆள் தான். இன்னொன்று அவருக்கு ஃபுல் ஆளுமை வந்து அவங்க ஃபாதர் தான். ஃபாதர் வந்து அவர் அரசியல் தெரியும். அவர் ஏரிய புரட்சி இயக்குனர். ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்க மாட்டார். ப்ரெஸ்ஸெல்லாம் அவர் வந்து எப்போவுமே வந்து செயல்பாடு தான் பார்ப்பாரு தவிர பப்ளிசிட்டி தர மாட்டார், பப்ளிசிட்டி விரும்ப மாட்டார். சும்மா ப்ரெஸ்ஸுக்காரன் ஃபுல்லாக வந்து அவர் ப்ரெஸ்ஸை பார்க்கல. ப்ரெஸ்ஸை பார்த்த மாதிரி என்ன கிடைக்கும்? Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். விஜய் அவர்கள் சிஎம்மா இருக்காருன்னா யார் துணை முதலமைச்சரா இருப்பாங்க? துணை முதல்ல அங்கே வேலை கிடையாது, வேலையே இல்லை. நம்ம எல்லாம் திரிசாம்பாங்க, அதெல்லாம் கிடையாது. அவ்வளோ மட்டமான புத்திலாம் விஜய் அப்படிலாம் பண்ண மாட்டேன். அப்படி மக்கள் சேவை தான் வந்திருக்காரு தவிர பதவி சேவைகளை வரல. ஓகே, விஜயை பொறுத்த வரைக்கும் பதவி சேவை வரல, மக்கள் சேவை தான் வந்திருக்கு அப்படி. ஏன்னா விஜயை பொறுத்தவரைக்கும் நல்லா தெரியும். துப்பாக்கி படத்தில் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். துப்பாக்கி படத்தில், காவலன் படத்தில், தலைவா படத்தில், எல்லா படத்தையும் அவர் நடித்த எல்லா படத்துலையும் எந்த பிரச்சனை இருந்தாலும் முன்னிருந்து நிப்பாட்டி, வேலாயுதன் ஒரு படம், ஆதின்னு ஒரு படம், எல்லா படமும் புடியதுக்கு ஃபேவராக இருக்குன்னு சொல்லி அவர் சம்பளத்தை விட்டு கொடுத்து மெனக்கிட்டு அந்த படம் வெளியே வரணும் அப்படின்னு பாடுபட்டதுனால தான் விஜய் வந்து இவ்வளோ பெரிய வளர்ச்சி. தமிழ் சினிமாவில் எந்த நடிகரும் அப்படி பண்ண மாட்டான். ஷூட்டிங் முடிஞ்ச டப்பிங் டைமில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு படுத்துருவாங்க. காசை கொடுத்தா டப்பிங் வரேன், இல்லை வரமாட்டேன். ரிலீஸில் பிரச்சனை வந்தால் ரிலீஸ் ஆனால் அன்றைக்கி நைட் சுவிட்ச் ஆஃப் பண்ணுவாங்க, நம்முடைய காசு கேட்டுருவான்னு சொல்லி. ரிலீஸ் ஆனால் அப்புறம் மெக்கானிக் ஃபோன் பண்ணி ஆயிடுச்சான்னு கேட்பாங்க. இதுதான் தமிழ் சினிமாவில் காலகாலமாக நடக்கும். பட் அந்த விஜய் படத்தை அந்த மாதிரி நடக்கவே நடக்காது. ஏன் வரல, இதனால் ரிலீஸ் ஆகல? இப்போ ஜனநாயகன் படம் வந்து எல்லாரும் போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா சோஷியல் மீடியாவில், முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள் அப்படின்னு தான் வரும் நேம் கார்டு அப்படின்னு. இப்போ அப்படி தான் வரப்போகுது. அப்படி வரப்போகுது. பட் அப்படி போட மாட்டார். அப்படி போட மாட்டாரா? அப்படிலாம் பேருக்கு ஆசைப்படுறாலாம் கிடையாது அவர். அப்படிலாம் போட மாட்டார். ஆனால் கம்பெனிக்காரன் போடாது முதலமைச்சர் சொல்லி அதனால ஏறிய டைட்டில் சென்சார் எல்லாம் போச்சு. இப்போல்லாம் ஃபுட்டேஜ் ஆக முடியாது. அதனால அது வராதா? அதெல்லாம் வராதா, அது அவர் விரும்ப மாட்டாப்படி. ஓகே, ஜனநாயகம் ஒரு தொழில், அரசியல் மக்கள் சேவை, இதே அதையும் மிங்கல் பண்ண மாட்டாப்படி. இன்னொன்று விஜய் இதுக்கு அப்புறம் நடிக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நடிக்க மாட்டாங்க. ஒன்று அரசியலில் ஜெயிச்சா அரசியலில் போயிடணும், அது மக்கள் சேவை. அங்கேருந்து திரும்பி சினிமாவுக்கு வந்தால் அப்போ மக்களை ரோட்டில் விட்டு திருப்பி அவர் பழைய வேலைக்கு போயிட்டு அது சொல்லுவாங்க. ஸோ அந்த கால்புற வச்சுன்னா அவர் நடிக்கல வரமாட்டார். ஃபுல்லாக மக்கள் சேவையில் இறங்கிடுவார். ஸோ செழிப்பாக இருக்கும், நாடு செழிப்பாக இருக்கும், ஆட்சி செழிப்பாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் யாருடைய பேச்சும் கேட்க மாட்டார். அவர் ஒரு விஷயம் எடுக்கிறதுக்கு 1000 வாட்டி யோசிப்பார். ஒரு விஷயம் அறிக்கை கொடுக்கறதுக்கும் அதே மாதிரி மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்கும் அவர் சொல்கிற இவர் சொல்ல கேட்க மாட்டார். அவரே சிந்தித்து அதுக்குள்ளே இறங்கி செயல்படக்கூடிய ஆள் தான். இன்னொன்று அவருக்கு ஃபுல் ஆளுமை வந்து அவங்க ஃபாதர் தான். ஃபாதர் வந்து அவர் அரசியல் தெரியும். அவர் ஏரிய புரட்சி இயக்குனர். அவர் அரசியல்வாதி தான். கலைஞர் கூட ட்ராவல் பண்ணிக்காரு, ஜெயலலிதா கூட ட்ராவல் பண்ணிக்காரு. கம்யூனிஸ்ட்வாதி அவர், கம்யூனிஸ்டில் இருந்திருக்காரு. அதனால் அரசியல் தெரியும் அவருக்கு. அவருடைய பின்பலத்தில் தான் விஜய் வந்து செயல்படுவார் அப்படி. ஆனால் அவர் பின்பலம் கரெக்டாக இருக்கும், அதை வந்து இவர் வழி நடத்துவார். ஸோ இதில் வந்து மற்ற உள்ளவர்கள் ஆளுங்களோ ஜாலராகலாம் சப்போர்ட்டு கிடையாது. அவங்க பேச விஷயம் கேட்க மாட்டாங்க. இப்போ வந்து அரசியல் அவர் ஆரம்பித்த 2 வருஷத்தில் எந்த ஒரு ப்ரெஸ் மீட்டுமே வந்து அவர் நேரடியாக வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி கொடுக்கல இல்லையா? இப்போ சிஎம் ஆக போகிறாரு அப்படின்ற சமயத்தில் அவரோட முதல் ப்ரெஸ் மீட் வந்து எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்க மாட்டார். ப்ரெஸ்ஸெல்லாம் அவர் வந்து எப்போவுமே வந்து செயல்பாடு தான் பார்ப்பாரு தவிர பப்ளிசிட்டி தர மாட்டார், பப்ளிசிட்டி விரும்ப மாட்டார். சும்மா ப்ரெஸ்ஸுக்காரன் ஃபுல்லாக வந்து அவர் ப்ரெஸ்ஸை பார்க்கல. ப்ரெஸ்ஸை பார்த்த மாதிரி என்ன கிடைக்கும்? நன்மை கிடச்சிருமா, இல்லை நல்லது நடக்குமா? செயல்பட தான் நல்லது நடக்கும். செயல்படணுமே தவிர ப்ரெஸ் மூலம் நான் கூட படம் எடுத்தேன். நான் ப்ரெஸ் ஷோவே போடல, ப்ரெஸ் மீட்டே வைக்கல. ப்ரெஸ் இல்லை, கருத்துக்கள் தேவை. அந்த கருத்துக்கள் வந்து செயலில் காட்டினா போதும். ப்ரெஸ் மூலம் என்ன தான் போய் சேரப்போகுது? ஒரு நல்ல படம் ஓடுறது ப்ரெஸ் தேவையில்லை, ஓடாத படத்து ப்ரெஸ் தேவை.
ஓகே. புரியுதா? ஆனால் ப்ரெஸ் எதிர்பார்க்கணும், செயல்பாடு கரெக்டாக இருந்தால் ப்ரெஸ் ஃபாலோ பண்ண போகிறாங்க. விஜய் அவர்களோட அரசியல் பயணத்துல இனிமேலும் பிரஸ் மீட் அப்படின்றது தேவைப்படாதா? ப்ரெஸ் மீட்டு தேவை, எதுக்கு ப்ரெஸ் மீட்டு? அவர் ஏதோ ஒரு விஷயம் அறிவிக்கிறாரு, ஒரு முதலமைச்சரா வந்து இருக்காரு, மக்கள் கிட்ட டைரக்டா பேசணும், இல்ல கேள்விகள் அவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னா பிரஸ் மீட் தானே வழியா இருக்கும். ஆல்ரெடி ப்ரெஸ் தாங்க உட்காந்துருக்காங்க, எல்லா இடத்தையும் மூளை உட்காந்துருக்காங்க. என்ன மீட்டு ஒர்க் பண்ணுமா? கோர்ட்டில் போனால் ப்ரெஸ் இருக்குது, என்ன கோர்ட்டில் போனால் இருக்குது, வீட்டில் போனால் இருக்குது, கமிஷன் ஹவுஸ் போனால் இருக்குது, என்ன தலைமைச் செயலர் இருக்குது, அதில் ப்ரெஸ் மீட் தனியாக மீட் பண்ணுமா? அறிக்கைனாலே வந்துட போகிறோம். அதான் பிஆர்ஓ கூட இருக்கிறான்ல, பிஆர்ஓ வேலையாக தானே பாப்பா, ப்ரெஸ் தனியாக ஃபோன் பண்ண கூடணுமா? ப்ரெஸ்ஸு தேவைன்னு யாருன்னா ரஜினி கமல் மாதிரி தான் ப்ரெஸ்ஸு தேவை, விஜய் மார்களுக்கு ப்ரெஸ்ஸு தேவையில்லை. அவங்களாம் வாய் ஜாலம், இவர் செயல்பாடு. இன்னொன்று, விஜய் வந்து என்ன தவறு பண்ணாலும் 41 ஆத்மா வந்து அவர் கேள்வி கேட்கும். கண்டிப்பாக அவர் உட்கார வச்சு 41 ஆத்மா தான் ஜெயிக்க வச்சது அவங்க தான். இவர் எது தப்பானாலும் அவங்கள கேட்பாங்க. அவங்க வந்து உறுதுணையாக இருக்கிறாங்க. அன்றைக்கி அந்த குடும்பம் சொன்னாங்க, எங்கள் குடும்பம் போனாலும் எங்கள் குடும்பம் இழப்பு ஏற்பட்டாலும் விஜயை ஜெயிக்கணும், அதுக்கு நான் சந்தோஷமாக இருக்கிறேன். அன்றைக்கி வந்து அந்த ஊர் மக்களே நின்னாங்க. இன்றைக்கி அவர் ஜெயிச்சது அந்த ஊர் மக்கள் அந்த ஆத்மாவில் தான் ஜெயிச்சிருக்காரு. அது அவருடைய ஃபுல் எஃபெக்ட் அவருக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. அதனால் அவர் இவ்வளோ பெரிய இடத்துல வந்து உட்காந்துருக்காரு. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஆத்மாக்களும் மக்களுமே அவர் சைடில் இருக்கனால தான் இது எல்லாமே நடந்திருக்கு. இன்னும் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் நல்ல ஆட்சி கொடுத்தாரு அப்படின்னா இது மக்கள் மத்தியில் அவரோட பேரும் அவரோட மதிப்புமே அதிகமாகும். அவங்க எதிர்பார்த்தது ஒரு மாற்றம் வந்து கண்டிப்பாக நல்ல மாற்றமாக வந்து இருக்கும் அப்படின்றது தான். என்னன்னா ஊழல் பண்ணக்கூடாதுமா, ஊழல் வரக்கூடாது, ஊழல் பண்ணக்கூடாது. டாஸ்மார்க்கை கண்டிப்பாக குறைப்பார், புரியுதா? இபி சொன்னார், தங்கம் சொன்னார், கேஸ் சொன்னது ஒன்று அவர் நிறைவேற்றுவார். அதை யாரும் தடைப்படுறது கூட யாரும் ஆள் கிடையாது. அவங்க ஃபாதர் மேலே சப்போர்ட் பண்ணுற ஆள் தான் அவங்க, அதுக்கெல்லாம் புரியல. அதனால் வந்து அதனால் வந்து என்னென்னா ஆட்சி நல்லாயிருக்கு, மக்கள் நல்லா இருப்பாங்க, எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும். கண்டிப்பாக விஜயோட ஆட்சி மலரும் ஆட்சி தான். சார், இப்போ சினிமாவை பற்றி பேசும்போது நல்லபடியாக மாறும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. இவ்வளோ நாள் வந்து ரெட் ஜெயிண்ட் செண்பகமூர்த்தி அவரோட கையில் தான் இருக்குன்னு நீங்களே வந்து நிறைய தடவை பேசியிருந்திருக்கீங்க. அது மாறும்னு நினைக்கிறீங்களா? அந்த ஒரு விஷயம் அதெல்லாம் மாறல. நேற்றை காணது ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அப்படி ஒரு இடமே இல்லைங்க. நேற்று 4ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்கு அந்த ரெட் ஜெயிண்ட் ஆஃபீஸுன்ற ஒரு இது இல்லைங்க. நேற்று நைட்டு சாயங்காலம் காலி பண்ணிட்டாங்க, ஆஃபீஸை காலி பண்ணிட்டாங்க, போட்டானுங்க. செண்பகமூர்த்தி எங்கே போனான்னு தெரியல. சன் டிவி அப்படியே வாயை ஊற்றிட்டு அவன் ஆஃப் ஆகிட்டானுங்க. அந்த ராஜான்னு ஊற்றி அதான் ரிஜின்னு ஒரு கம்பெனி நேற்று நைட்டே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வந்து இனிமேலுக்கு அவங்க வந்து உள்ளே வர முடியாது, உள்ளே அவங்களுக்கு வேலை கிடையாது, சினிமாக்காரரும் சேர மாட்டாங்க, புரியுங்களா? அதே மாதிரி அவங்களும் வந்து நம்மளை ஆட்டம் போட முடியாது. இதே வந்து 5 வருஷம் முன்னாடி என் ஆஃபீஸ் வந்து ராஜான்றது என் படம் மஞ்சள் கூட படம் போஸ்ட் ஓட்டினார், அதிர்ச்சியில் ராஜா. இன்றைக்கி அந்த ராஜா என்னாலே பார்க்க முடியாது. சினிமாவில் அபகரித்து வச்சு சினிமா நாசம் பண்ணி ஒழிச்சானுங்க. இன்றைக்கி நேற்று நைட்டே காலி பண்ணி போயிட்டாங்க, ரெஜினை க்ளோஸ் பண்ணிட்டாங்க நேற்று நைட்டே. அவங்க ஆதரவு தான் திரும்ப காணா போயிட்டாங்க. கமல், ரஜினி, அதுக்கப்புறம் வந்து இந்த சத்யராஜ், அதுக்கப்புறம் வந்து ஆதரவு எல்லாருமே டோட்டலாக க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஓகே சார், இந்த கருத்து கணிப்பு நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருந்ததில்ல. நிறைய ஜேர்னலிஸ்ட்லாம் கூட அவர் ஒரு சீட்டு கூட வாங்க மாட்டார் அப்படிலாம் பேசியிருந்தாங்க இல்லையா? அது எல்லாத்தையுமே தவிடுபடி ஆக்கிட்டாங்க. மக்களோட தீர்ப்பு தான் வந்து எல்லாமே பேச போகுது அப்படின்றத ஒன்று சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த ஜேர்னலிஸ்ட்டில் பற்றிலாம் என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? இந்த ரங்கராஜ் பாண்டேன்னு ஒருத்தர் இருக்கிறான், அதுக்கப்புறம் வந்து முக்தார்னு ஒருத்தர் இருக்கிறான், நிறைய பேர் பேசுகிறாங்க. இவங்களாம் புத்தியே கிடையாது. இவங்களாம் காலங்காலமாக வந்து நாங்கள் தான் கணிப்பு, நாங்கள் தான் பேட்டி எடுத்துருக்கோம், நாங்கள் தான் பெரிய ஆள், நாங்கள் தான் இல்லாட்டி அவ்வளோ பெரிய கருத்து கணிப்பு, அவ்வளோ பெரிய அறிவு சார்ந்தால்னா விஜய் ஒருத்தர் வரவே மாட்டான், கருக்கூன்னீங்க. இன்றைக்கி வந்து அவன் வேறு லெவலில் அவங்க அடித்து மூஞ்ச கறியை பூசி போயிட்டானே. உங்களை என்ன தகுதி இருக்குது? உனக்கு ரங்கராஜ் பாண்டேக்கெல்லாம் என்ன வேல்யூ இருக்குன்னே தெரியல. பேச பார்த்தா அறிவு சார்ந்து பேசுகிற மாதிரி இருக்கும். நீ அவன் பேசலாம் அறிவு சார்ந்தில் முட்டாளான்னு அவன் வாயிலே தெரிஞ்சு போச்சு. இன்றைக்கி வந்து விஜய் ஜெயிப்பார்னு முதல்ல சொன்னதே சவுக்கு சங்கர், கான்ஃபிடண்டாக சொன்னது. திமுக ஒளியும், விஜய் வரும் அப்படி. அதை வந்து உறுதியாக அடித்து 1000 வாட்டி சொன்னது சவுக்கு சங்கர். 2வது டிஆர் சொன்னார், டி ராஜர். ஆந்திரா ஒரு என்டிஆர் சினிமாவில் வந்து அப்படியே சிஎம் ஆனார் ஆந்திராவில். அதே மாதிரி விஜய் வந்து சினிமாவில் வந்து அப்படியே சிஎம் ஆவார் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் 3 நாளைக்கு முன்னாடி, இது ரிசல்ட்டுக்கு 3 நாளைக்கு முன்னாடி கரெக்டாக டிஆர் டாக்ஸை கரெக்டாக ஓப்பனாக அடிச்சுட்டு பேசுகிறார். டிஆர் சொன்னதான் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் 100 சீட் 120 சீட் அசால்ட்டாக வருவார்னு. நான் 3 பேர் சொன்னதான் எனக்கு நடந்திருக்கு. மற்ற நாங்கள் யாருமே கருத்து கணிப்புலையோ இல்லை வந்து நாங்கள் ஜேர்னலிஸ்டையும் பண்ண வேண்டி கிடையாது. ஸோ எங்களுக்கு தெரியும் மக்களுடைய அலையும், மக்களுடைய ஆதரவும், விஜயோட உழைப்பும், விஜயோட இன்வால்மெண்ட்டும் இது பெரிய அளவு சக்ஸஸ் பண்ணும். அதுக்கேற்ற மாதிரி திருச்செந்தூர் முருகர், சாய் பாபா, 41 உயிர்,
இது 3 சேர்ந்து தான் ஒரு விஜய் நீ உட்கார வச்சுது. இந்த ரங்கராஜ் பாண்டி பேசலாம் அவனை லிஸ்ட்டே இல்லாத வேஸ்ட் பிளோவா இனிமேல் பேசவே கூடாது. அவனை சொன்ன இனிமேல் பேசவே மாட்டேன், நீ சொன்ன இதுக்கு நான் பேசவே மாட்டேன் எதை பற்றி அப்படியே உண்மையிலேயே வந்து அந்த வார்த்தையை காப்பாற்றல. பேசவே கூடாது ரங்கராஜ் பாண்டே, இன்னும் இது சேனல் முன்னாடியே வரக்கூடாது. ஓகே, என்றைக்கு உன் கருத்துக்கள் தப்பாக போச்சோ நீ பேச தகுதி இல்லாத ஆள். இது என்னுடைய இது. ஆனால் வந்து லூஸு பைத்தியக்காரங்க. நன்றி சார், தேங்க்யூ சார். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உலகம் எதிர்பார்க்கும் பெரிய மாற்றம். அந்த சக்தி வாய்ந்த மாற்றம் மீண்டும் வருகிறது. 2026 2027 குரு பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமா அல்லது சோதனையா? 4 முன்னணி ஜோதிடர்கள் ஒரே மேடையில் துல்லியமான கணிப்புகள். 12 ராசிகளுக்கும் தனித்தனி பலன்கள். நடந்து போகக்கூடிய விஷயங்களில் முன்னேற்றமான செயல்பாடு போகக்கூடிய என்ன விஷயம் உங்களால் உதவி செய்ய முடியுமோ உதவி செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும். வழிபாட்டு முறைகள். வீட்டு பக்கத்துலேயே எந்த முருகப்பெருமான் கோயில் இருக்கோ அங்கே போயிட்டு செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு நெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை 21 முறை சுற்றி வாங்க. பிரச்சனைக்கு சரியான பரிகாரங்கள். மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கறது, அங்கே வந்து பால் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுட்டு வரும்போது சொல்ல வேண்டிய மந்திரங்கள். ஓம் ஸ்ரீம் நமோ பகவதே வரவரத மகாகாளி கபாலி திருநீலகண்டி வஷ்ய ஸ்வாக. உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் இந்த குரு பெயர்ச்சி. நீங்கள் ரெடியா? 2026 27 குரு பெயர்ச்சி அதிர்ச்சி கணிப்பு மிஸ் பண்ணாதீங்க. பிரத்யேகமா நமது குமுதம் பக்தியில்.